ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான விலைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 42 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 9:25 முதல் 42. தியான வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, முழுமையாய் நம்மை பிரதிஷ்டை பண்ணின ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு நம்மை முழுமையும் சரீரம், ஆவி, ஆத்மா அத்தனையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தினாலே ஆட்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனாய் நாம் பணி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தியானித்தோம். என்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருப்பதற்கு அங்கே வேதம் சொல்கிறது. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். இதன் பேரிலே ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும்? மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து கட்ட வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஏராளமான சத்தியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே நாம் பார்ப்போம் என்றால், மலையின் மேல் ஏறி செல்லுதல் என்பது ஜெபத்தின் உன்னத நிலையை விளக்குகிறது. ஜெப வாழ்க்கை குறைபடுகிற ஒரு வாழ்க்கையாக அல்ல, கூடிக்கொண்டிருக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற, உயரமாய் சென்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறது. உன்னதமான ஜெப ஜீவியத்தையும் கர்த்தருக்காக பாடுபட்டு பிரயாசப்படுதலையும் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு திருச்சபையினுடைய ஆலய ஆராதனை, காலை ஆராதனையின் மூலமாக அந்த சபை எவ்விதமான பிரபலமானது என்பதை வெளிப்படுத்த முடியும். அதே ஆலயத்திலே, அந்த சபையிலே மாலை ஆராதனையின் மூலமாக அந்த சபையின் போதகர் எவ்வளவு பிரபலமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த சபையின் ஜெபக்கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிரபலமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்று அந்த மூன்றாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டோம். நாம் அதிகமாக ஆலயத்திற்கு ஒருவேளை சென்று அந்த கூட்டமாக நாம் நின்று வந்து ஒசனா பாடிவிட்டு வந்துவிட்ட அந்த அனுபவத்தை போல நாம் வந்துவிட்டால் போதும் என்பதாக எண்ணுகிறோம். சபையை பெரிதுபடுத்துகிறோம். ஒரு சிலர் போதகத்தினுடைய போதகம், அவருடைய வேத வியாக்கியானங்கள், வேத தியானம், இவைகளை கொண்டு போதகரை பிரியப்படுத்துகிறவர்களாக, போதகரை பிரபலமாக்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய ஜனமே, நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலமாக தேவன் எவ்வளவு பிரபலமானவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபக் கொடுகைகளிலே கலந்து கொள்ளுகிறோமா? இன்றைக்கு ஜெபம் என்றாலே ஒரு புளிப்பாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது, அது பிரியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. இதை செய்கிறது யார்? சாத்தான் அவ்விதமான ஒரு எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி விடுகிறான். ஆண்டவரெல்லாம் பார்த்து கொள்வார், அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று சொல்லுகின்ற அந்த தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் ஜெபங்களை அணுகுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி சபையோடு இணைப்பதைத்தான் இந்த மலைகளின் மேல் ஏறி நீங்கள் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு என்னுடைய சுயமுயற்சி, என்னுடைய பிரயாசங்கள் அல்ல. என்னுடைய ஜெபம் அது மலை அனுபவமாக இருக்க வேண்டும். மறுரூபமலையின் அனுபவத்தை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மலை, மறுரூபமலை அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பது என்ன? ஜெபத்தினாலே நாம் உன்னதமான ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர முடியும் என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே பாருங்கள், ஆண்டவர் 3 சீடர்களை அழைத்து கொண்டு அங்கே செல்லுகிறார்.
தேவன் தனித்து அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த மார்க்கு இவைகளிலே நான் பார்க்கின்ற பொழுது உயர்ந்த மலை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த எர்மோன் மலையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. உயர்ந்த மலை. என் அப்பாவோடு நான் செலவழிப்பதற்கு உயர்ந்த நேரத்தை நான் கொடுக்கிறேனா? உன்னதமான, மகிமையான, பிரதானமான, முதன்மையான, இல்லையென்றால் எல்லாவற்றிற்கும் முன்னதாக என் ஆண்டவருக்கென்று என்னை அர்ப்பணித்த அந்த நேரத்தை அவருக்கு கொடுக்கிறேனா? உயர்ந்த மலை. உங்கள் ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு நேரம் அந்த உயர்ந்த மலையின் அனுபவம். உயர்ந்த மலை, உன்னதமான நேரம், சிறப்பானதை கொடுங்கள். ஏதோ 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆத்திரத்தோடு அவசரத்தோடு 4 வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்வது ஜெபம் அல்ல. அது உன்னதமானதாக இருக்க வேண்டும். உயர்ந்த மலையின் அனுபவம். உயர்ந்த மலை. ஆம், அதிகாலை வேளையிலே முதன்மையான நேரத்தை கொடுக்கிறேனா? என்னுடைய வாழ்வின் சிறப்பானதை என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா? அவர் என் வாழ்விலே எல்லாவற்றிலும் முதன்மையானவராக இருக்கிறாரா? அருமையான தேவ பிள்ளையே, இங்கே ஆண்டவர் உயர்ந்த மலையின் மேல் ஏறி ஜெபித்து கொண்டிருந்தார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறப் போகிறது என்பதை அங்கே பகிர்ந்து கொண்டு அந்த சம்பாஷணை அங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், மகிமையான மலையில், மறுரூப மலையில் மகிமையான சம்பாஷணை நடைபெறுகிறது. உயர்ந்த மலையிலே ஜெபத்திலே உயர்ந்த மலையின் அனுபவம் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய உரையாடல்கள், அவருடைய சம்பாஷணைகள் தேவனுக்கு உகந்ததாக, தேவனுடைய சத்திய வசனத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். 2 பேர் கூடுகின்ற பொழுது எதை குறித்து நாம் தியானிக்கின்றோம்? எதை பேசுகிறோம்? ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது கூட 3வது நபரையோ அல்லது போதகரையோ அல்லது அன்றைக்கு பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறவர்களையோ அல்லது கடந்த வாரத்திலேயே நம்முடைய திருச்சபையிலே நடந்த ஒரு காரியத்தையோ அங்கே உட்கார்ந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சில இடங்களிலே ஆலயம் விரிவாக்கப்படாதபடினாலே முன்பகுதி நீட்டி இடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே உட்கார்ந்து திரைகளிலே நாம் அந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு கண்ணியத்தோடும் கர்த்தருக்கு உகந்தவர்களாக நாம் அந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஒரே பேச்சு, விளையாட்டு, சிரிப்பு. சிலர் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல பிள்ளைகளை ஓட விட்டு விளையாடுகிறதை பார்க்கிறதும், பிள்ளைகள் கரங்களிலே சின்ன சிறு கார்கள் அல்லது பாத்திரங்களை வைத்து உருட்டி விளையாடுவதும், நாம் அதற்கு பின்னாக ஓடுவதும். ஜெபம் என் தேவனுக்கு உகந்த ஒன்று. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜெப ஜீவியம் மலையளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதா? உயர்ந்ததாக இருக்கட்டும். பிரயாசப்படுவோம். ஆலயங்களை கட்டுவதற்காக தனிப்பட்ட ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயம். அந்த ஆலயங்களை நாம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பாத்திரமுள்ளவர்களாய் காணப்படும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட பிரயாசப்படுவதை இது விளக்குகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்ந்த மலைக்கு சென்றார்கள், ஆண்டவரோடு சென்றார்கள். ஆனால் சீடர்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள் என்பதாக லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய காரியத்தை மந்த நிலையிலே, ஒருவேளை தூக்க நிலையிலே நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். மனித வரலாற்றின் மிக முக்கியமான சில வேளைகளிலும் கூட சீடர்கள் எவ்வளவு மந்தமாக இருந்தனர் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. ஆம் தெய்வப்பிள்ளையே, உலகம் அழிவை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபத்திருக்கிறது. நியாயாதிபதி வாசல் படியிலே வந்து தட்டி கொண்டிருக்கிறார். 11ஆம் மணி வேளையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனை, தரிசனம், பாரம் ஒன்றும் இல்லாமல் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமோ? திருச்சபையை விழித்து எழு, ஊழியர்களை விழித்து எழும்புங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழிப்போடு கூட நாம் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பிரயாசப்பட்டு உழைத்து அவர்களையும் இந்த தேவனுடைய மகிமையின் நாளிலே, வருகையின் நாளிலே அவர்களும் தேவனை ஆயத்தமாய் சந்திக்க
நாம் தகுதிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, தூக்கத்தை விடு, மந்த நிலைமையை விட்டு எழுந்துரு. மகிமையின் கூடாரத்திலே அங்கே தங்கிவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். பேதுரு சொல்கிறார், நாம் இங்கே இருப்பது நல்லது. உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பணி இருக்கிறது கீழே. உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கே அலக்களிக்கின்ற ஒரு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பார்க்கிறோம். மலையிலிருந்து இறங்கி வந்த சமயத்தில் என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்கிறான் தகப்பன். ஆனால் நாமோ மகிமையின் கூடாரத்திலே, மலையின் மேல் மகிமையின் வாசஸ்தலத்திலே இருக்க நாம் விரும்புகிறோம். இன்று என்னுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? பாடுபடாமல், உழைக்காமல், நேரத்தை தேவனுக்காக செலவழிக்காமல், தியாகம் பண்ணாமல் நீங்களும் நானும் இருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இதே நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பணியை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழிந்து கொண்டிருக்கும் உலகத்தை எண்ணி பாருங்கள். அழியாமையுள்ள ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிற பிரயாசம் என்ன தியாகம் பண்ணுகிறோம்? எதை தியாகமாக நாம் கொடுக்கிறோம்? அன்பின் கர்த்தாவே, நாங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் பள்ளத்தில் இருக்கிறவர்களாக அல்ல, பள்ளத்தாக்கிலே படுத்து கொண்டு இருக்கிறவர்களாக அல்ல, உயர்ந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக, ஜெபத்திலே உன்னதமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரவும், எங்கள் தேவனுடைய மகிமையான சம்பாசனையை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கவும், அந்த மகிமையின் பிரசன்னத்தை அறிந்திராதோர் அறிந்திட நாங்கள் கடின உழைப்பு மேற்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஆத்துமாக்களை உமக்கு கொள்ளையாடின பொருளாக கொண்டு வர எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.